ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு சமையல் தான். பெரிய சமையல் இல்லை, கணக்கான சமையல். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் முருகப்பெருமாண்ட பிறந்த நாளாம் இன்றைக்கு. அதையொட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டனில் இருந்த ஒரு அக்கா சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. ஒரு 10-15 அப்படி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 20க்குள்ளே வரும் நண்பர்களே. அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்னையும் சாப்பிட சொல்லியிருக்கா. நீங்கள் குடும்பமும் வடிவாக சாப்பிடணும், நீங்கள் 4 பேரும் திருப்தியாக சாப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் சோபா மிச்சத்தைன்னு சொல்லியிருக்கிறா. ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். வடை பாயசத்தோட செம்மையாக மரக்கறி சாப்பாடு தான். அதே நேரம் எல்லாருமே முருகப்பெருமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். நாங்களும் சொல்கிறோம் சரியா. விஷயம் ஹாப்பி பர்த்டே லோட் முருகா. சரியா முருகப்பெருமானு. இப்போ வாங்க சமைக்கலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெயில பார்த்தீங்களா அடிக்கிற அடியை வாங்க உள்ளே வைக்கலாம். இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. ஆனால் பின்னேரம் மழை வரும் நண்பர்களே. இந்த வெயிலில் நம்பாதீங்க நீங்கள் சரியா. இப்போ எங்களை உலகி தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். காலுக்கு தண்ணி அடிக்க நல்லா இருக்குது. வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக சில்லன்னு இருக்கு. இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உள்ள கொதிக்கட்டு. இந்த அடுப்பில் பருப்பு வைக்க போகிறேன். இதில் பருப்பு எடுத்துருக்கேன்னு பாருங்க. மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன், தண்ணி சேர்க்குறேன், பிறகு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த அடுப்பில் வைப்போம். பருப்பு அவியட்டு. இதில் சட்டியை வைப்போம். உருளைக்கிழங்கு பிரட்டி எடுக்க போகிறேன். சூடாட்டம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், சித்தல் மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குது. தக்காளி பழம் கொஞ்சம் சேர்க்குறேன். எதுவும் வதங்கட்டும். கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இனி இதோட உப்பு சேர்க்குறேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள். இதை நல்லா கலந்து அது எத்திரட்டி எடுக்க வேண்டியது. தக்காளி பழம், தாளிப்பு, வெங்காயத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். உருளைக்கிழங்கு பிரட்டல். வாழைக்காய் பிரட்டலுக்கு வந்து இதில் தேங்காய் படுத்துருக்கேன் கொஞ்சமாக. இதோட உள்ளி, வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம். இதை ஒரு 2 சுற்றி எடுப்போம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்க்குறேன். நல்லா பருப்பு அவிஞ்சிட்டு சரிங்களா, நல்லா அவிஞ்சு வருது. இனி இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். இது முதலாம் பால். இதோட உள்ளி, மிளகு, சின்ன சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். கடைசியாக இதுக்கு தாளித்து போடலாம். கலந்து விடுவோம். கொதிக்கட்டுக்கும். இப்போ இதில் வந்து வாழைக்காய் பிரட்டலை செய்ய போகிறேன். சட்டி சூடாட்டும்.
எண்ணெய் சூடாயிட்டு இங்கால கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். உள்ள கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம். அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க. வாழைக்காய் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். தண்ணி சேர்க்குறேன். வாழைக்காய் அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். வாழைக்காய் அவியட்டும். இங்கே பாருங்க, பருப்பு நல்லா கொதிச்சிட்டுது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக வச்சுருப்பேன். இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இதுக்கு கடைசியாக தாளித்து போடுவேன். இதில் பாயாசத்துக்கு பால் எடுத்துருக்கிறேன், பசுப்பால். இதோட ஏலக்காய் ஒரு 4 இடித்து போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பால். இப்போ இந்த அடுப்பில் வைப்போம். இது கொதிக்கட்டுக்கும். இங்கே வடைக்கு எண்ணெய் சட்டியை வச்சுட்டேன். சூடாட்டுக்கும். ஒரு மணித்தியால் உளுந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன் வடைக்கு. இதுக்கு பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். சேர்ப்போம். இதோட பெருஞ்சீரகம், உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். அங்கே எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவோம். அங்கால எண்ணெய் சூடாயிட்டு வடையை போடுவோம். இப்போ வாழைக்காய் அவிஞ்சிட்டு இங்கால நான் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்ப்போம். சேர்த்துட்டு அப்படியே கலந்துடுவோம். இப்போ வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இனி குழம்பு வைக்க போகிறேன். சட்டி சூடாட்டும். இங்கே பால் கொதிச்சுட்டு பாருங்க. நல்லா சவ்வரிசியும் சேமியாவும் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். இதோட வெள்ளைப்பூடும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இங்கே வடையை எடுப்போம். இப்போ சீனி சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். கலந்துடுவோம். இப்போ தக்காளி பழம் வதங்கட்டும். இதில் வந்து கரட் சம்பலுக்கு கரட்டை துருவி எடுத்துருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம். இதோட கொஞ்சமாக மிளகுதூள், உங்கள்கிட்ட தேசிக்காய் இருந்தால் தேசிப்புளி நீங்கள் சேர்க்கலாம். உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம்.
இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு பொரிச்சு வச்சுருக்கிற கத்தரிக்காய், இதோட கடலையை ஊற வச்சு அவிய வச்சு எடுத்துருக்கிறேன். கடலை, கொண்டக்கடலை. இதோட எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. தேங்காய் பால் சேர்க்குறேன், 2 பால் 3 பால். இதோட 1 பால். புளி ஊற வச்சிருக்கிறேன், பிணைஞ்செடுப்பேன். புளி சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவான். குழம்பு நல்லா கொதிக்கட்டுக்கும். உப்பும் கொஞ்சம் சேர்ப்பேன் வரேன். கலந்து விடுவான். நல்ல வடிவாக இந்த குழம்பு கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ பாருங்க, பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. பால் பாயாசம் பார்த்தீங்களா. நீ இறக்கிட்டு கஜுவையும் ப்ளம்ஸையும் நெய்யில் வறுத்து போட வேண்டியா. இங்கே சட்டி சூடாயிட்டு நெய் சேர்க்குறேன். சூடாட்டும். இங்கே நெய் சூடாயிட்டு கஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்க்குறேன். பொரியட்டும். இந்த பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு இனி எடுத்து பாயாசத்தில் கொட்ட வேண்டிய. இப்போ பாயாசமும் ரெடி. இனி குழம்பு இறக்கினா சரி. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். நல்ல காற்றடிக்குது நண்பர்களே. இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், சோறு, பருப்பு பால் கறி, கேரட் சம்பல், உருளைக்கிழங்கு பிரட்டல், வாழைக்காய் பிரட்டல், கடலை கத்தரிக்காய் குழம்பு, பாயாசம், வடை. இனி கடகடன்னு சாப்பாடை கட்ட வேண்டிய. சோறு, அதுக்கு பிறகு கேரட் சம்பல், பருப்பு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு பிரட்டல். அதுக்கு பிறகு பாருங்கள், சூப்பராக கடலை கத்தரிக்காய் குழம்பு. இதனால் வடை எப்படி இருக்குது? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுத்துட்டு கடைசியாக பாயசத்தை கட்டுவோம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எங்களுக்கும் சேர்த்து தான் உமாக்கா சாப்பாடு தந்துருக்குறான். மற்ற நாள்லேயும் நான் எங்களுக்கும் சேர்த்து தான் சமைக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், தயிரும் போட்டு சாப்பிட போகிறேன். அவளுக்கு சொல்லி ஆர்டர், சோபா நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும், வடிவாக சாப்பிட்டுட்டும் அதுக்கு பிறகு தான் கொண்டு போகணும், சரியா? இங்கே பாருங்க, பருப்போடையே சோறை சாப்பிட்றலாம் நண்பர்களே, தெரியுமா? அப்படி இருக்கும். ஒரு வாய் பருப்போடு சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள் என் விளையாட்டை. பருப்பு இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு எப்படி அவிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? கேரட், வாழைக்காய், கத்தரிக்காய், தயிர் எல்லாத்தையும் போட்டு இப்படி குழச்சி அடிக்கணும். சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இப்படி குழச்சி சாப்பிட தெரியுமா? சாப்பிட்றதுக்கு வெக்கமெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கு பிறகு வடை, அதையும் பிச்சு இப்படி வச்சு சாப்பிடுங்க. இப்படி சாப்பாட்டுக்கு வீடுனா பீஸா, பர்கர் எல்லாமே அப்படி ஓரமாக நின்று பார்க்கணும். அப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கிறீங்க? அன்றைக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டேன். கல், சாராயம், பீடி, சிகரெட் ஒன்று குடிக்கிறேன். நான் இப்படி சும்மா இப்படி சாஞ்சி இருக்கிறது. இந்த வாயை திறந்து பசு போட்டு கன்சன்ட்ரேட்டட், அதாவது கலக்காத கசிப்பு இப்படி இருக்கும். உங்களுக்கு ஏலாது, உங்களுக்கு இதால புழு எல்லாம் வந்து என்னைய கொண்டு போய் செத்தன்னு சொல்லி மோட்டரியில் போடும். அங்கே டாக்டர் சும்மா போட்டார். டாக்டர் எல்லாம் பார்த்து போட்டு நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், தேசிய வைத்தியசாலை அதில் போட்டது.
அங்கே கூட அங்கே மேட்டர் பண்ணியிருப்பா. ஓ ஓ ஓ ஓ அவள் ஒரு 3 நாளைக்கு பிறகு வந்து புத்தா அன்னைக்கு இந்த வயசு ஓ போனாள். கசிட்டு போனாள். ஐயோ நான் அங்கே பூராம கசிட்டு. யாரையும் நம்பி ஒன்றும் வாங்கி சாப்பிடாதீங்க. நான் ஆம்புலன்ஸு கால் பண்ண காசு கொடுத்தீங்களா? இல்லை இல்லை ஆம்புலன்ஸு காசு கொடுக்கல. கால் பண்ணி அவங்க வந்தவங்க. இப்போ எவ்வளோ வடிவாக இருக்கிறீங்க நீங்கள். எப்படி புழுவெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? புழுவெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? புழுவெல்லாம் வந்துச்சு. ஓ வாயால் காலில் எல்லாம் புழு வந்து சூ எல்லாம் பண்ணி அப்படி கிடந்தீங்க. ஓ நான் தான் ஆம்புலன்ஸு கால் எடுத்து கூப்பிட்டு உங்களை ஏற்றி விட்டேன். ஓ சாப்பாடு கொண்டு வந்தேன். அப்போ இன்னொரு ஆள் அந்த கடையிலையா தயிர் எல்லாம் கொண்டு தாரேன். நான் நாளைக்கு உங்களுக்கு தயிர் சோயா மீட் எல்லாம் கொண்டு தாரேன். வடிவா சாப்பிடுங்க சரியா? ஓ நான் தான் உங்களை அன்றைக்கு இதில் நீங்கள் கிடந்து ஏழாம இல்லை இல்லை இதில் தான் வாரது. நீங்கள் ஏழாம இருந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்க வந்து இல்லை இல்லை காசு கேட்க இல்லை கொடுக்க இல்லை. அப்போ அவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க, நீ யாரு? அவங்க கேட்டாங்க நீ யார் இவருக்கு என்றெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நான் சொந்தம் இல்லை, இதில் சாப்பாடு கொடுக்குறேன் நான். ஆனால் இப்படி அவர் சீரியஸாக இருக்கிறார், ஒருக்கா நீங்கள் ஏற்றுங்கொண்டு சொல்லி சைன் பண்ணி தான் ஏற்றிட்டு போனேன். சாப்பிடுங்க. தார் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கண்ணேலாதோ? ஓ வலிக்குதா? மருந்து விடணுமா? சாப்பிடுங்க. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க. என்ன மொட்டையெல்லாம் அடிச்சிட்டிங்களா? சாப்பிடுங்க. கொடுத்தாங்களா? இதுக்கு வாரங்க எடுத்துட்டு. சாப்பிடுங்க. தன்சல் கொடுக்கக்கூடிய போனவையா? அங்க போலீஸால கூட்டிட்டு அவங்க சரி நல்ல மாறேன். சரி ஐயா ஐயா இந்தாங்க. படுங்க 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 படுங்க. நீங்கள் படுங்க. சாப்பிடுங்க. சரி இந்த சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுட்டா.